இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று என்னாலும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று இறைவார்த்தை கேட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட் நிகழ்ச்சியை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இந்த திரு விவிலியத்தின் வழியாக பேச விரும்புகிறார். இந்த நாளிலே தூய ஆவியானவர் நமக்கு காட்டுகின்ற இறைவார்த்தை யோசுவா புத்தகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 5 தூய ஆவியானவர் காட்டுகிறார். யோசுவா அதிகாரம் 1 இறைவார்த்தை 5. உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். மோசையுடன் நான் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன். கைவிட மாட்டேன். உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகின்ற இறைவார்த்தை. நான் எப்படி மோசையோடு கூட இருந்து அவரோடு பேசி அவர் என்ன கேட்டாரோ அதையெல்லாம் நிறைவேற்றி நான் அவரோடு கூட இருந்து வழிநடத்தியது போல நான் உன்னோடும் கூட இருந்து நான் வழிநடத்துவேன், கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இன்றும் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நாம் மோசையோடு யோசுவாவோடு எப்படி நான் இருந்து வழிநடத்தினோ அப்படியே நான் உங்களோடு நான் இருந்து நான் உங்களை வழிநடத்துவேன், உங்களை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், கை நெகிழ மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான். உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நாம் சொல்லுகிறார். ஒருவேளை என்னை எல்லாரும் கைவிட்டு விட்டுறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, பல எதிரிகள் என்னை சூழ்ந்து இருக்கிறாங்க, அழகின் போராட்டத்தில் நான் அலகழிக்கப்படுகிறேன் என்று சொல்லி ஒருவேளை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், உன் அருகிலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் இதோ இந்த நாளிலே வாக்களிக்கிறவராய் இருக்கிறார். தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சொன்னதை நிறைவேற்றும் அளவும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ, என்ன நமக்கு திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று ஆண்டவர் கொடுக்கிறார். யோபு புத்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனத்திலே விரும்புவதை நிறைவேற்றுகிறவர். என்ன நாம் விரும்புகிறோமோ அதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அவர் நமக்காக என்ன விருப்பம் வைத்திருக்கிறாரோ, எந்த திட்டம் வைத்திருக்கிறாரோ, நம் திட்டத்தை விட அவர் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. அவர் நமக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றும் அளவும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை விட்டு விலகாதபடி இருக்கிறார். அன்பானவர்களே, அபகூக் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே காண்பிப்பதை நிறைவேற்றுகிறவர். நமக்கு எதை காண்பிக்கிறாரோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஒருவேளை நிலம் வாங்கணுமா, அந்த நிலத்தை உங்களுக்கு காட்டுகிறாரா, கண்டிப்பா அதை வாங்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்வார். ஒரு வீடு கட்டுறியா, வீடு வாங்குறியா, ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறாரா, நமக்கு கூட இருந்த ஆலோசனை சொல்லுகிறாரா, ஆண்டவர் ஜெபத்திலே நாம் இருக்கிற போது நமக்கு வெளிப்படுத்துகிறாரா, அதை கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, மேலுமாக ரோமேர் புத்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனத்திலே வாக்களித்ததை நிறைவேற்றுகிறவர். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்களித்தார், நான் உன்னை பெரிய இனமாக்குவேன் என்று சொல்லி. 99-100 வயசு பார்க்க ஆயிடுச்சு, ஆனா குழந்தை இல்லை. எங்க உன் பெரிய இனமாக்குவேன் என்று நினைத்துக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாக்களித்ததை நிறைவேற்ற அளவுக்கும் ஆபிரகாம் விசுவசித்தார், நம்பினார், ஆண்டவரை நம்பினார், நம்பி தன் பயணத்தை தொடர்ந்தார், ஆண்டவர் காட்டும் இடத்திற்கு சென்றார். இதுபோல ஆண்டவர் நமக்கு என்ன வாக்களிக்கிறாரோ அதை நிறைவேற்றும் அளவும் நம்மை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை.
நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருவேளை இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவரை விசுவசித்து நம்பி வாழ்கிற பொழுது அவருடைய வாக்களித்ததை, அவருடைய வாக்கு தத்தத்தை, இந்த திருவிழத்தில் என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் அதை நம்பி நாம் வாழ்கிற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிறார். இந்த பாடல் வழியாக ஆண்டவரை நாம் போற்றுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே, அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் சொல்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை கைவிடாத தெய்வமே, எங்களை பின்தொடர்ந்து வந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் அனைவரும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், பயன்படுத்தும். எங்கள் அருமையேசுவின் அற்புத பெயரிலே பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும்